அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மார்ச் 29 இரவு 9:44 சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார். தங்களுக்கு 9ஆம் இடத்தை விட்டு 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்போம். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. நெருங்கியவர்களை அனுசரித்து கொண்டால் அனுகூலமான நற்பலன்களை பெறலாம். பொருளாதார நிலை ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். திருமண சுபகாரியங்களில் இதுவரை இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிக்க முடியும். கொடுக்கல் வாங்கலில் பண வரவு சுமாராக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத வம்பு வழக்குகள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய உதவு ஆறுதலாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை போட்டி பொறாமைகள் அதிகரிப்பதால் வரவேண்டிய வாய்ப்புகள் தாமதமாகலாம். இதனால் அபிவிருத்தி சற்று குறையும். கவனத்துடன் கையாள்வது நல்லது. அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை தாங்கள் சற்று கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வு. மனதில் இருந்த சங்கடங்கள் அகலும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் காணப்படும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல் கிடைக்கும். பதவி உயர்வு, நினைத்த ஊருக்கு பணியிடை மாற்றம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம். நன்றாக படிப்பர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். மிதுன ராசினருக்கு 3ஆம் பார்வையாக விரய ராசியை, ரிஷபராசியை பார்ப்பதால் தற்சமயம் உங்களுக்கு முக்தி, மோட்சம், பாவம், புண்ணியம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். அதீத கற்பனை, எண்ண ஓட்டத்தால், கற்பனை பயத்தால், துக்கத்தால் சிலர் தூக்கத்தை தொலைப்பார்கள். பருவ வயதினருக்கு வெளிநாட்டு வேலை பற்றிய ஆசையால் தூக்கம் வராது. ஆகவே சிலருக்கு தவறான நட்பால் காதல் உணர்வுகள் வரலாம். 7ஆம் பார்வையாக நல்ல மழை பொழிந்து விளைச்சல் கிடைக்கும். அரசின் மானியம் கிடைக்கும். 10ஆம் பார்வையாக தங்களுக்கு தனுசு ராசியை பார்ப்பதால் கேளிக்கை நிகழ்ச்சிகள், உபசாரங்களில் கலந்து கொள்வீர்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பர். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் திருமணம், குழந்தை பேறு போன்ற கடமைகளை முன்னின்று நடத்துவீர். 2வது குழந்தைக்கு சிலர் முயற்சி செய்யலாம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்து மிதுன ராசினருக்கு சென்ற முறை சனி பகவான் 9இல் இருந்து நல்லதும் செய்யவில்லை, கெட்டதும் செய்யவில்லை. தற்சமயம் 10ஆம் இடத்துக்கு சென்றிருப்பதால் ஓரளவு தொழில் வளம் பரவாயில்லை. வீட்டில் அமைதி நிலவரம் உண்டாகும். அடுத்து அவர்களுக்கு ராகு கேது பேச்சியில் மே 18ஆம் தேதி ராகு கேது சாதகமாக வருகிறார்கள். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் மிதுன ராசினருக்கு சனி நீச்சமடைந்திருந்தால் மட்டும் கோயிலுக்கு, சனி பகவான் கோயிலுக்கு சென்று நன்றாக வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.